ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிகினராக இதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைன் ப்ளவுஸே அடித்தது இல்லையா? ரொம்ப ஈஸியாக இந்த டிசைனை எப்படி கொண்டு வரதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லேஸ் வந்து சாரீ கலரில், அதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த லேஸும் இந்த கிளாத்தும் சாரீலேருந்து தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். நார்மலாக இந்த தொட்டி கழுத்து, அதாவது ஃபோனை சரித்து வச்சுக்கோங்க, பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். தொட்டி கழுத்தை நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? வச்சுட்டு 3 இன்ச்சில் சாரீ பீஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நாட்டுக்கு திருப்புற மாதிரி சைடில் அடிச்சிருக்கேன். குச்சி வச்சு திருப்பி எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? திருப்பி எடுத்த பின்னாடி இந்த மிஷினில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா அழகாக படிமானமாக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஒரு 2.5 இன்ச் பக்கம் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா? எல்லாம் அந்த கலரில் எல்லா இதுவுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி அழகாக நான் வரைஞ்சிருக்கேன்ல, இதே டிசைனில் நீங்கள் இந்த மாதிரி இதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்ச இடத்துக்கு உள்ள நம்மளுடைய சாரீ கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கேப்பே விடாமல் ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் இருக்கிற மாதிரி சேர்த்து நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வைங்க. புரியுதா உங்களுக்கு? கேப் வேண்டாம். ஆனால் ஒரு 1/4 இன்ச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று, அதாவது 1/4 இன்ச்சு பக்கம் அடுத்த கிளாத் இதில் இது வந்து ஒட்டுற மாதிரியே நீங்கள் வைங்க. வச்சு இது ஃபுல்லாகவுமே, அதாவது அந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் அந்த வி ஷேப் எடுக்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி நம்ம இது மேலே உள்ளது அடித்து எடுத்துட்டோம் இல்லையா, இனி கீழே உள்ளதை அடிக்க ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி ஒரு திருப்பு நான் காமிக்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்படி அழகாக ஒரு திருப்பி நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. ஒரே சீராக அடிச்சுக்கோங்க. அடித்து முடித்த பின்னாடி தையலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி அழகாக மெயின் பீஸில் கட் ஆகிராமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற அந்த வி மட்டும்தான், தொட்டி மட்டும்தான் நீங்கள் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து இந்த ஃபுல்லாக அவுட்லைன் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா லேஸ் வச்சு கொடுங்க. அதில் டேங்க் திருப்பும்போது நம்ம பேனுக்கு வீனுக்கெலாம் ஒரு லேஸாக ஒரு பெண்டு வச்சு திருப்புவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போது அழகாக இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோமா, எடுத்துகிட்டு இது எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு காமிக்கவா. இந்த கேப்பில் நீங்கள் அந்த திருப்புனதில் பீட்ஸ் வைக்கணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், கேப்பில் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வைங்க. ஃபுல்லாக நீட்டாக லேஸ் அடித்து முடித்தாச்சு. இப்போது இதோட ஃபினிஷிங் எப்படி இருந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். லேஸை நீங்கள் பொருத்தும் போது ஒரே ஒரு சின்ன இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, இழுக்காதீங்க. அப்படி வைங்க. முடிஞ்சால் கொஞ்சம் உள்ளே தள்ளி லூஸ் விட்டு நீங்கள் அந்த லேஸை அடிச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் லேஸை கிளாத்தில் அடிக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அழகாக கிடைக்கும். ஃபினிஷிங் இப்படி தான் வந்தது. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ரொம்ப எளிமையாக இந்த டிசைனை வைக்க முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.